இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, காரைக்குடி தொகுதியில் நிற்கிற வேட்பாளர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழர் கட்சி சார்பாக நிற்கக்கூடிய அவங்க 2 பேரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தமிழக வெற்றி கழகத்தை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திராவிடமும் தமிழ் தேசியமும் வந்து எங்களோட இரு கண்கள்ன்றதை அவங்க வந்து சொல்கிறாங்க. இதற்கு நேர் எதிர்மாறாக வந்து பார்த்திங்கன்னா, நாம் தமிழர் கட்சி வந்து நிற்குது. தமிழ் தேசியம் மட்டும்தான் ஒரே ஒரு குறிக்கோளாக வந்து நாம் தமிழர் கட்சி வந்து நிற்கிறாங்க. இப்போ தமிழக வெற்றி கழக சார்பாக வந்து பார்த்திங்கன்னா, காரைக்குடியில் டாக்டர் பிரபுன்றவர் வந்து போட்டிடுறாரு. அவரை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, சொந்தமாக ஒரு பல் மருத்துவமனை வந்து அங்கே வச்சுருக்காரு. இது வரைக்கும் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட சிகிச்சை வந்து அவர் வந்து பார்த்துருக்காரு. டாக்டர் பிரபு வந்து தமிழக வெற்றி கழகத்தில் 2025 வருஷம் பிப்ரவரி மாதம் வந்து அவரோட கட்சியில் வந்து செயலாளராக இணைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, வேட்பாளராக வரக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. மற்றபடி அவரை பற்றி சொல்லும்போது எந்த போராட்டங்களோ அரசியல் ரீதியாக வேறு எதுலையுமே வந்து அவர் பங்கு பெற்ற மாதிரி எதுலையுமே தெரியல. அதிகபட்சமான டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா, ரீல்ஸ் அதிகமாக இன்ஸ்டாகிராமில் அதிகமாக ரீல்ஸ் போடுறது, மற்றபடி பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, இந்த பல் சம்மந்தமாக ஹாஸ்பிட்டல் சம்மந்தமாக வந்து நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது. மற்றபடி வேறு எந்த டீட்டெயிலுமே அவரை பற்றினா எதுவுமே நமக்கு வந்து கிடைக்கல. இப்போ நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து காரைக்குடியில் சீமான் அவர்கள் வந்து நிற்கிறாரு. அவரை பற்றின டீட்டெயில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ விஜய் வந்து எந்தளவுக்கு நடிகராக உலகளவில் ஃபேமஸாக இருக்காரோ அந்தளவுக்கு இப்போ சீமான தெரியாத ஆட்களே வந்து இருக்க முடியாது. அந்தளவுக்கு வந்து விஜய் எந்தளவுக்கு ரீச்சோ அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்திய அளவுலேயும் சரி தமிழ்நாட்டு அளவுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சீமானுக்கான ரீச் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இளைஞர்களுக்குன்னு ஒரு படையை திரட்டுறது வந்து பார்த்திங்கன்னா சீமான் மட்டும்தான். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா திரைக்கவர்ச்சி, மது இந்த மாதிரி போயிட்டு இருந்த மத்தியில் தமிழர் என்ற ஒரு உணர்ச்சியை ஒரு சின்ன நெருப்பை வந்து தூண்டி விட்டதுக்கு முதல் காரணம் வந்து சீமான் மட்டும்தான். அவர் மேலே தனிநபர் விமர்சனம் நிறைய இருக்கலாம், ஆனால் தமிழர்கள் ஒன்று கூறணும், தமிழ் வாழ்க, அந்த தமிழை வந்து முன்னிறுத்தி கொண்டு போகிறதுல முதல் கட்ட பணியை வந்து சிறப்பாக செஞ்சுருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா சீமான் மட்டும்தான். இன்றைய தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் ஒரு கட்சி எப்படி இருக்கணும், எப்படி வழி நடத்தணுன்றதை வந்து ரொம்ப அருமையாகவே அவர் வந்து செயல்படுத்தியிருக்காரு. ஒரு ஆளாக வந்து களத்துக்கு வந்து நின்று இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 5 லட்சத்துக்கு மேலே ஓட்டை வந்து வாங்கியிருக்காரு. ஒரு தனியால் என்ன பண்ண முடியும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கலாம், ஆனால் ஒரு தனியால் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய கூட்டத்தையே வந்து கூட்டியிருக்காரு. நம்ம எது நினச்சாலும் முடியுன்றதை அவர்கிட்ட நம்ம ஒன்று கற்றுக்கலாம். சீமானுக்கு வந்து முக்கியமான கொள்கையில் பார்த்திங்கன்னா தமிழ் தேசியம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை தமிழர் மட்டும்தான் ஆள வேண்டும் அப்படின்ற ஒரு கொள்கையை முன்னிறுத்தி வந்து அவர் வராரு. இந்த நாம் தமிழ் கட்சியை எப்போ வந்து உருவாக்குறாங்க பார்க்குறீங்க அப்படின்னா 2010 மே 10 வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்சியை வந்து தொடங்கியிருக்காங்க. இது வரைக்கும் 16 வருடங்கள் ஆயிருக்கு. நாம் தமிழ் கட்சி சீமான் இது வரைக்கும் எத்தனை போராட்டங்களில் வந்து பங்கு பெற்றிருக்காருன்றதை சிலவற்றை நான் சொல்கிறேன். முதல்ல வந்து மீத்தேனுக்கு எதிராக வந்து போராட்டம் பண்ணியிருக்காரு. கேரளா கர்நாடகா கிட்ட வந்து நமக்கு வந்து தண்ணி சம்மந்தமாக வந்து அவர் போராட்டம் பண்ணியிருக்காரு. அரசு பேருந்துகளில் தமிழ்நாடுன்ற வார்த்தை சேர்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து போராட்டம் அதிகமாக பண்ணிட்டு இருந்தாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஆசிரியர்களுக்கான போராட்டம் பண்ணியிருக்காரு. நிறைய மாநாடுகளை வந்து நடத்தியிருக்காரு. பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணியிருக்காங்க. மேய்ச்சல் நிலம் மீட்புக்காக போராட்டம் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து மது வேணாம், கல் இறக்கும் போராட்டமும் பண்ணியிருக்காங்க. அது மட்டுமே நம்ம முக்கியம் இல்லை, நம்ம இறக்கி மதுவை ஒழிக்கலான்றதுக்கு ஒரு ஸ்டெப் வந்து எடுத்தது பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதுக்காக பனையேறும் போராட்டமும் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து கொஞ்சம் மட்டும்தான் சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய இருக்குது. இந்த காரைக்குடி தொகுதியில் யார் வின் பண்ணுவாங்கன்ற கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ தமிழக வெற்றி கழகம் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் பிரபு இருக்கார். அவர் வந்து இப்போ தான் களத்துக்கு புதுசாக வந்திருக்காரு. சீமான் வந்து கடந்த 14 வருஷமாக களத்தில் இருக்கார். இந்த காரைக்குடி தொகுதி வந்து இப்போ வந்து ஸ்டார் தொகுதி மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் சீமான் நிற்கிறனால உங்களுக்கு அந்த தொகுதியில் யாரை வந்து ரொம்ப பிடிக்கும்னு நீங்கள் நம்புறீங்க? கண்டிப்பாக இவர் வந்தால் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக இவர் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போகணும்னு நீங்கள் நினைக்கிறவங்கள கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.